நான் ஒரு நிரபராதி. என் மேல எந்தவித தப்பும் இல்ல அப்படின்னு நிரூபிச்சுட்டு வந்த முத்து வீட்டுக்கு வந்த அப்புறம் ரோகிணி மனோஜ பார்த்து ஒன்னு சொல்றாரு. அதை கேட்ட மனோஜ், இல்ல இல்ல ரோகிணி பயங்கரமான பயத்துல இருக்காங்க. அன்னைக்கு நான் குடிக்கவே இல்லை அப்படிங்கிறத மீனாவோட உதவியோட நிரூபிச்சு காட்டின முத்து வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா அண்ணாமலை மன்னிப்பு கேட்கிறாரு முத்துக்கிட்ட. என்ன மன்னிச்சிடுறா, நானும் அந்த வீடியோவை பார்த்து நம்பிட்டு உன்னை ரொம்ப திட்டிட்டேன், அடிக்கவே போயிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதை நினைச்சாலே எனக்கு அழையா வருது. மீனா உன்னை நம்பின அளவு கூட அப்பா நான் உன்னை நம்பவே இல்லை. இதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன மன்னிச்சிடுறா மன்னிச்சிடுறா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கு முத்து, அப்பா இதுக்கெல்லாம் ஏன்ப்பா மன்னிப்பு கேட்குற, விடுப்பா விடுப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பார்த்துக்கலாம்ப்பா, நீங்க என்கிட்ட பேசாமலே இருந்துருவீங்களோ அப்படின்னு தான் நான் கவலையில இருந்தேன். இப்போவாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதும், அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரோகிணி மனோஜ் அவங்க கிட்ட வராரு. என்னடா மனோஜ், பார்லர் அம்மா உங்களுக்கு இப்ப வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுமே, இவனோட கதை இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. மறுபடியும் நான் வந்தது உங்களுக்கு வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுமே, அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அதாவது ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நல்லவங்கள ஆண்டவன் பயங்கரமா சோதிப்பான், ஆனா கடைசியில கைவிட மாட்டான். கெட்டவங்கள சோதிக்கவே மாட்டான், ஆனா கடைசியில கை விட்டுருவான். நான் சொல்றது யாருக்கு புரிஞ்சிருக்கோ இல்லையோ, பார்லர் அம்மா உனக்கு புரிஞ்சிருக்கும். அதை கேட்ட ரோகிணி, என்னடா இவன் இப்படி சொல்றான், நம்ம பண்ண தில்லாலங்கடி வேலை எல்லாமே உனக்கு தெரிஞ்சிரும் போலயே, கூடிய சீக்கிரம் நம்ம மாட்ட போறோம் அப்படின்ற மாதிரியே இருக்கே அப்படின்னு பயத்துல பீதியில இருக்காங்க.